So welcome to our Mystic Infinitive. இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு நோ கான்டாக்ட் சீரீஸ். இதில் வந்து பர்சன் எனர்ஜி அந்த டாப்பிக்கில் வந்து இன்றைக்கி வந்து எபிசோட் 1 பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க டாபிக் வந்து வாட் ஆர் தே திங்கிங் அபவுட் யூ நவ். அதாவது உங்களோட லவ்டு ஒன் வந்து உங்களை பற்றி இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில், இந்த செப்பரேஷனாக இருக்கலாம், இல்லை ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கலாம், இந்த டைமில் அவங்களோட திங்கிங் உங்களை பற்றி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து கார்டை சஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரு கார்டை ரிவீல் பண்ணி நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ இது கலெக்டிவ்க்கான ரீடிங். ஸோ நீங்கள் பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கார்டை ரிவீல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கார்டு வந்து 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து இந்த பர்சன்ஸ் வந்து உங்களை பற்றி நினைக்கும்போது பேலன்ஸாக, அதாவது கிவ் அண்ட் டேக் பேலன்ஸாக இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஒரு கைண்ட் அண்ட் சப்போர்ட்டிவ் பர்சனாக நினச்சிட்ருக்காங்க. ஸோ வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபேர்னஸ், ஈக்குவல் எஃபோர்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கலாம். அண்ட் செகண்ட் கார்டு வந்து நைட் ஆஃப் கப்ஸ். நைட் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து இது ஒரு ரொமான்டிக் எனர்ஜி கார்டு. ஸோ உங்களை நினைக்கும் போது அவங்க வந்து ஸ்ட்ராங்கான லவ், அட்ராக்ஷன், எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ சில டைமில் வந்து அவங்க வந்து உங்களை வந்து ஒரு ட்ரீமி ஐடியல் பார்ட்னராக வந்து அவங்க நினைக்கலாம். ஸோ அந்த கார்டு வந்து அதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் கார்டு பார்க்கலாம். தேர்ட் கார்டு வந்து பேஜ் ஆஃப் வான்ஸ். பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்து இது வந்து ஒரு ஃபிசிக்கல் எனர்ஜி. உங்கள் ஃபன், பர்சனாலிட்டி, எக்ஸைட்மெண்ட், க்யூரியாசிட்டி இதெல்லாம் வந்து அவங்களுடைய நினைவுக்கு வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு நியூ ஸ்பார்க்காக தான் நினைக்கிறாங்க. ஸோ ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. ஃபோர்த்து கார்டு வந்து த எம்பரர். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சீரியஸான, ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி. இவங்க வந்து நான் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும், ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கலாம். ஸோ உங்களை வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அத்தாரிட்டி காரணமாக வந்து ஃபீலிங்ஸ் வந்து ஓப்பனாக சொல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியோடைய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அண்ட் தென் வந்து ஃபிஃப்த்து கார்டு வந்து நமக்கு வந்திருக்கிறது 10 ஆஃப் வான்ஸ். இது வந்து என்னென்னா, அவங்க மனசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினால அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பை பற்றி நினச்சாலும் லைஃப் வைஸ் காரணமாக வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு டிலே கண்டிஷன் இருக்குது. ஸோ வந்து கார்டு வந்து, அதாவது சம்டைம்ஸ் வந்து கால் வந்துடுச்சு. அதாவது சம்டைம்ஸ் வந்து ஒரு பேர்டன் ரிலீஸ் செஞ்சு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஓவரால் எனர்ஜி வச்சு பார்க்கும்போது குட்டாக தான் இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம இந்த இதுக்கு வந்து ஜோடியாக் சைன் என்னன்னு பார்க்கும்போது ஏரிஸ், செகிட்டேரியஸ், அப்புறம் வந்து லியோ அண்ட் கேன்சர், டாரஸ் வந்து ப்ரெசன்டபுளாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அல்ஃபபெட்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்கள் பர்சன் நேமாக ஸ்டார்டிங் லெட்டராக இருக்கலாம், அல்லது எண்டிங் லெட்டராக இருக்கலாம், இல்லை பிட்வீனில் கூட இருக்கலாம். என்னென்ன லெட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது AS RKM TPVN. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 1 3 4 6 10 12 21 இது எல்லாமே வந்து ப்ரெசன்டபுளாக இருக்குது. பர்த் மந்த் அப்படின்னு பார்க்கும்போது February, March, April, May, June, July, November, December, August இது எல்லாமே ப்ரெசன்டபுளாக இருக்குது. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளெஸிங், கிவ் யூ சோல். வெயிட்டிங் ஃபார் யுவர் எபிசோட் 2. தேங்க்யூ.